ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்கார். இந்த வீடியோ தான் நீங்கள் என் சேனலில் பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவாக ஆகட்டும், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவாக ஆகட்டும், இதுக்கு மேலே போகிற வீடியோவாக ஆகட்டும், எல்லாமே நல்லா தான் இருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஒரு மாதிரி பிரயோஜனமாக இருக்கும் எல்லாமே நம்ம பண்ணுறதெல்லாம். ஸோ இந்த விலாக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரொம்ப நாளாக ஒரு மாதிரி எங்கேயோ ஒன்று அடைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஒரு பேட் வைப்ரேஷன் எங்களை சுற்றி கிரியேட் ஆகிட்டே இருக்குது. அந்த வைப்ரேஷன் எல்லாமே தவிர்த்துட்டு நான் ஒரு நல்ல ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் நம்ம மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நம்ம கூட ட்ரிப்பை ஜாயின் பண்ணிடுறோம். சூர்யா ப்ரோ, சென்னை சூர்யா ப்ரோ, அப்புறமேட்டு ஸ்பெஷல் தம்பி அஸ்வின் இருக்கிறாரு. அப்புறம் நம்ம ரகு எடிட்டர் இருக்கிறாரு. நம்ம எல்லாருமே சேர்ந்து இப்போ ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு விசிட் பண்ணி காலையில 5 மணிக்கு விடிய காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு வேஸ்ட் சட்டையெல்லாம் போட்டு கோயிலுக்கு போறோம் ப்ரோ. அங்க நம்ம போற கோயில்ல தேங்காய் இருக்கும். அந்த தேங்காய் மேல ஏறி நின்னா அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி. ஆமா, இந்த நிறைய ரிவ்யூஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கிறேன். அந்த கோயிலுக்கு போறோம், நம்ம நிறைய நம்ம மேல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே போய் கடவுள்கிட்ட கொடுத்து நம்ம புதுசா ஒரு புதிய மனிதரும் நம்ம பிறந்து வர போறாங்க. சரியா? இந்த சந்தோஷமான ட்ரிப்ல பங்கேற்றதுக்கு நீங்க எவ்வளவு ஆசையா ஃபீல் பண்றீங்க? ஆசையே இல்ல, சுத்தமா ஆசையே இல்ல. ஏன்னா வந்தோன்றது அது உண்மை. ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் இது கோயில்ன்றது நான் எதிர்பார்க்காத ஒண்ணு. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எங்களை சுற்றி இருக்கிறதுனால தான் எங்கள் வாயிலேருந்து அந்த மாதிரி வருது. இனிமே அந்த திருப்பூர்லேருந்து வர்றப்ப இந்த மாதிரி எந்த ஒரு அனாவசியமான வார்த்தைகளுமே இருக்காது. அப்புறம் நாங்கள் இப்போ திருப்பூர் கரெக்டாக போக போகிறோம். திருப்பூர்லேருந்து கொஞ்சம் உள்ளார போனோம். அதனால் திருப்பூரில் இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் விடிகாலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு அப்படியே சூப்பராக போக போகிறோம் கோயிலுக்கு. சத்தியமா எனக்கு இதெல்லாம் சுத்தமா செட் ஆகாது. எனக்கு அப்படியே குடிக்கலான்னு வந்தா பச்சை தண்ணியில குடிக்க வேண்டாம் சுத்தமா அது வேண்டாம். ஸோ வெல்கம் காய்ஸ், நம்ம திருப்பூருக்கு நம்ம இங்க ரூமுக்கு வந்துட்டோம். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெட் கொடுத்துருக்காங்க, பக்கத்துல ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, பக்கத்துல ரிமோட் சுவிட்ச் இருக்கிற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, சூப்பரான லைட்டிங்கோட ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. இங்க அப்படியே கிட்ட வாங்க, சீக்கிரமா வாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கான ஒரு பாத்ரூம்ஸ் சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா நம்ம ஆடிக்கிட்டே குளிக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எப்பயுமே ஒரே ரூம் எப்பயுமே நாஸ்தி பண்ணிடும்ன்றதுனால ஒரு நிமிஷம் மைக் ஆனா இருக்கு. நம்மளுக்கு ஒரே ரூம் என்னைக்குமே நம்மளுக்கு செட் ஆகாததுனால நம்ம ஃபுல் வைப் ஆகணும்ன்றதுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா வைபிங்காக ஒரு ரூம், அதுக்கு அப்புறமேட்டு நம்ம வைபிங் டோர் உடைஞ்சு போயிடும். டோர் உடைஞ்ச வருவேன் டோர் கால வருது ப்ரோ, மூட முடியாது. இப்ப என்ன பண்ணுவீங்க? வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் மண்டையில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் அவன் மண்டைக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். இப்ப நம்ம இந்த ரூம் நாஸ்தி பண்ணிட்டோம். நம்ம இப்ப வேற ரூமுக்கு போறோம். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இந்த ரூம் நமக்காக மட்டுமே இருக்குது. இங்க பாருங்க, ஃபுல் லைட்டிங்ஸ், சாரி ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபுல் லைட்டிங்ஸ், டிவி, பூஜா ரூம் முதற்கொண்டு இங்க இருக்கு. இங்க நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாத்ரூம். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் பக்தி மோட்ல நம்ம சூர்யா இருக்காரு. சூர்யா ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. பக்தி மோட் காட்டு, அங்க பிளாக் ஹாய் சொல்லு. நம்மளோட சீட்டிங்ஸே பாரு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸே சூப்பரா இருக்கும்.
நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம ரூம்ல கொடுத்துருக்காங்க. Yes, yes. நம்ம இப்ப வந்து குடு 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 குடுன்னு தலையில போட்டது. அதுவும் பண்ணாங்க. சிங்க இறங்கு நான் காட்டுக்கு விருந்து. ஐயோ காப்பிரைட். நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. வந்துட்டு வாங்க எல்லாமே cover பண்ணுங்க. இனிமேட்டு அவரால் எங்கேயுமே போக முடியாது. நம்மளோட சரௌண்டிங்ல வந்துட்டாரு. இப்ப நாங்க போதும். நாங்க இதுக்கு மேல நிறைய அட்ராசிட்டிஸ் இருக்குது. இதுக்கே ஃபோன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேல குதிக்காதீங்க. யாருண்ணா? சரி சரிண்ணா, ஓகேண்ணா. என்னது சின்ன பசங்களாட்ட ஓடி பிடிச்சா பக்கத்துல இருந்து ஃபோன் பண்றாங்க. நம்ம பெரிய பசங்கன்னு சொல்ல லைவ் போட்டு நம்ம 2 ரூம் எடுத்ததுல ஒரு ரூம்ல மட்டும் தான் நம்மளால அதை பயன்படுத்த முடியும். இன்னொரு ரூம்ல ஆக்சஸ் கார்டு உள்ளார வச்சு லாக் பண்ணிட்டாங்க. சூப்பர் அப்ப. ஓ இந்த கரும் இங்கே தான் இருக்குதா? நம்ம ஒரு விளாகருங்கிறதே மறந்துடுறோம். அதனால நம்ம இப்போ 20 நிமிஷம் நம்ம 2 ரூம் எடுத்திருந்தோம். அதில் ஒரு ரூமில் மட்டும்தான் நம்மளால் உட்கார முடியுது. இன்னொரு ரூம் ஆக்சஸ் கார்டே உள்ளார வச்சு லாக் பண்ணிட்டானுங்க. அது திறக்க முடியல. இப்போ அவன் ஏற்கனவே வந்து வந்த உடனே என்னப்பா குழந்தைங்க மாதிரி வந்து ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கிறீங்கன்னா, இப்போ எடுத்த உடனே போயிட்டு ஆக்சஸ் கார்டு இல்லைன்னா அவன் டென்ஷனாக ஹவுஸ் கீப்பிங் ரூம் பக்கத்தில் தான்டா இருக்குது, உள்ளார போய் பெட்ஷீட் இதெல்லாம் எடுத்துக்கலாம்டா எக்ஸ்ட்ராவா. அதெல்லாம் எடுத்துக்கலாம். எங்க படுப்பேன்? வெளியவா? எடுக்கிறதுல எடுத்துக்கலாம். வெளியில படுத்துக்கலாம். அந்த சோஃபால ஏதாவது எடுத்து போட்டுருக்கேன். இந்த நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு பழக்கம் இருக்குது. இந்த புதுசாக இந்த ரூம் எல்லாம் வெளியிலலாம் போய் ரூம் போட்டோம்னா இந்த ரூமில் பார்க்க அந்த ரூமில் வந்து இந்த ரிமோட் வைக்கிற இடத்துல மாதிரி வந்து இந்த பால் பேக்கெட்டு, பால் பவுட்ரு பேக்கெட்டு இதெல்லாம் வந்து வரும். ஆக்சஸ் கார்டு கொடுத்தாங்களாப்பா? எங்கே காட்டுங்க. இன்னைக்கு அவ்வளவுதான். இங்கே காட்ட முடியாத ஆக்சஸ் கார்டு சிலது இருக்கிறதுனால நாங்கள் தனியாக போய் பார்த்துட்டு வந்துட்டு உங்கள் விழாக்களை சந்திக்கிறோம். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கல இல்லைண்ணா? இல்லை ஒர்க்குக்காக வந்தோமா, இந்த டக்குன்னு இது மூடிட்டோம். மற்றபடி எதுவும் எங்கண்ணா ஜாலியாக இருக்கவே விட மாட்டானா. அந்த ரூமுக்கே போயிடுறானு. எல்லாம் ஒட்டுக்கா இருக்கிறதுக்கு தான் நான் ரூம் போடுறது. தனியாக மேன்சனாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி என்ன முக்கியமான ஸ்டாஃப்லாம் அதான் நான் சொல்றேன். என்ன இப்படி பண்ணா ஆனால் இவர் வந்து அட்வொகேட்னா, அவரே இந்த மாதிரி நடந்துக்கிறது வந்து எங்களுக்கே ஒரு மாதிரியாக தான் ஓடி பிடிச்சி விளையாடுறாரு. காலைல டிஃபன் வந்து காம்ப்ளிமெண்ட். ஆனால் காம்ப்ளிமெண்ட் தானா? ஆனால் கேக் எடுத்து தருவீங்களா? கேசரி இருக்குமா? கேசரி சூப்பர்ண்ணா. அப்போ எந்த சதுமே சாப்பிடுவானா? ஆனால் நம்ம காலையில் எந்திரிக்கணுமே சாப்பிட்றது. நம்ம தான் 3 மணிக்கு எந்திரிக்க பாருமே. 3 மணிக்கு ஏன் சாப்பாடு தருவான்? நம்ம தான் 5 மணிக்கு கோயிலுக்கு போகணுமே. கோயிலுக்கு போய் பொங்கல் தருவாங்க. அதை தான் நீ சாப்பிட போகிற காலையில். என் வாழ்க்கையில் நான் இதெல்லாம் என்ன பார்க்க போறேன்னு எனக்கு தெரியல. நைட் இருக்கிற அட்ராசிட்டிஸ் எல்லாம் நாங்கள் கவர் பண்ணோம்னா நாங்கள் ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். அதனால் நம்ம வந்து நம்ம காலையில் பார்க்கலாம். இல்லைன்னா நைட் ஏதாச்சும் காட்ட முடிஞ்சுன்னா காட்டுறேன் உங்களுக்கு. நான் குட் பாய் தான், ஃபுல் பேட் பாய்ஸ். யார்கிட்டையும் சொல்லாமல் நீங்கள் மட்டும் பாருங்க. தான் இவன் தான் ஃபுல் பேட் பாய். அதனால் என்னை யாரும் தப்பாக நினைக்காதீங்க. இவங்களோட மான மரியாதை கருதி இந்த விளாகை நான் இப்போ வரைக்கும் முடிக்கிறேன். ஓ கர்த்தரே, என்ன சொன்னாங்க? நல்லதாக சொல்லியிருக்கிறேன். சொன்னதெல்லாம் போய் எது சொன்னா நீ அட்வொகேட்டு, நீ அங்கே வந்து சேலத்தில் வந்து இத்தனை பேர்லாம் இருக்கிறாங்க. உனக்கு நீ ஒருத்தர் கீழே ஜூனியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற. நிறைய விஷயம் வந்து உன்னை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன். யாருக்காச்சும் ஏதாச்சும் கிளைண்ட்ஸ் ஏதாச்சும் கஷ்டங்கள், கோர்ட்டுக்கு போன பிரதி பஞ்சாயத்துகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீ செயினை கட்டி விடுறாடா. அப்புறம் எங்கள் அம்மா என்னை புள்ளையே இல்லைன்றாங்க. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? பாட ரெடியா ஆச்சுங்க, சீக்கிரம். ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் விஷயம் இருந்தால் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் விளாகில் சொன்ன அனைத்துமே உண்மை, அதை பார்த்துக்கோங்க.
கிளைண்ட்ஸ் வேணாவா? நம்பாதீங்க. கிளைண்ட்ஸ் வேணா தானே உங்களுக்கு? நம்ம நம்பி வரவங்க எப்பவுமே வருவாங்க. இந்த மாதிரி நீங்க சொல்லி வர வேண்டாம். நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி ஓகே ப்ரோ. எஃபெக்ட் போட்டு இது வேண்டாம். நம்ம இங்க ஹவுஸ் கீப்பிங் ரூம்குள்ள இருப்போம். என்னடா அரண்மனைக்குள்ள போய் திறந்து பாருங்க பாத்துக்கிறேன். உள்ள பெனாயிரம் சோப்பு தான் இருக்கும். பாத்துருக்கேன் ட்ரெஸ். என்ன அழுக்கு துணி தானே இருக்கு. வாடா நம்ம போலாம். பாத்ரூம் மாட்டுறது. இது பெட்ரூமா? vlog இந்த ஓனர் பார்த்தாருன்னா நம்மள அசிங்கமா கேட்பாரு. நான் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. உள்ள லைட்டா இதுக்காக தான் நான் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்க. எல்லாமே கேமரா ஆன்ல தான். அந்த ரூம் எடுத்துட்டா உள்ள வாங்க. பாய். அவ்வளோ இங்க இருந்து அங்க போய் காலேஜ் பஸ் வந்து நல்லா இருக்கும். பெங்களூர்ல இருந்து ப்ரோ உங்களை தொடாம எதுக்கு ப்ரோ அடிக்கிறீங்க? உங்களை தொடாம எதுக்கு ப்ரோ நோண்டறீங்க? ஒரு மனுஷன் உன்னை நோண்டாம எதுக்கு நீங்க தொடறீங்க? ஒருத்தர் ஏன் தொடறீங்க? அதெல்லாம் ப்ரோ இன்னொருத்தரோட உரிமையை ஏன் ப்ரோ நீங்க படிக்கிறீங்க? நான் எங்க வேணா இந்த ரூம்ல நான் எங்க வேணா வரேன். என்ன ஏன் ப்ரோ தொடறீங்க? தேவலாம் ப்ரோ. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. பப்ளிக் ஷாட் வைக்கிறீங்களா எனக்கு? சொல்லுங்க அங்க சொல்லுங்க ப்ரோ. இருபாடி எங்க கூப்பிட்டாலும் வரண்டா. சூப்பர் ப்ரோ. சூர்யா நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க vlogல சொல்லுங்க. சினிமா நினைக்கிறேன். அவனை பத்தி நினைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்டா சேர்ந்தன்னு நினைக்கிறேன். வேற எதுவுமே நினைக்கல. தூரத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. பக்கத்துல வந்து பாடா படுத்துறான். சாரி. என்னை பத்தி நான் அவுட்டர் அப்பீரியன்ஸ் என்ன நீங்க உள்ளார வந்த உடனே நினைக்கிறது என்ன ப்ரோ? உங்களை பத்தி அவுட்டர் அப்பீரியன்ஸ் உங்களை பத்தி தப்பு தப்பா சொன்னாங்க ப்ரோ. ஆனா நீ பக்கத்துல வந்தோடனே இன்னும் தப்பு தப்பா பண்றீங்க. ப்ரோ உண்மையை சொல்லுங்க ப்ரோ. உண்மையா உண்மைனா என்னன்னா இப்ப நீங்க வந்து என் கூட வெளியில வரணும்னு நினைக்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து சந்தோஷமா நினைக்கிறீங்க? சந்தோஷமே கிடையாது. ஒரு துளி கூட சந்தோஷம் கிடையாது. எனக்கு வர்றதுக்கே விருப்பம் இல்லை. வர்றதுக்கே பிடிக்கல. பல்லுக்கட்டாயமா கூப்பிட்டு வந்துக்கிறான். இப்போ கூப்பிட்டு வந்தது கூட எதுக்கு வந்தா என்ன வந்தா கூட எனக்கு தெரியாது. எதுக்காக வந்தாலும் கூட தெரியாது. ஆனா கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிறான். நம்ம மேல இருக்கிற அழுக்கெல்லாம் போக்குறதுக்கு மட்டும்தான் நம்ம இந்த டைம் நம்ம கோயிலுக்கு வந்தது. அது நைட் இங்க அழுக்கு போட்டு பாத்ரூம்ல போய் குளிக்கணும். கோயிலுக்கு போகக்கூடாது. பாக்குறவங்க யாருமே கோச்சிக்க மாட்டாங்க. அது ஏன்னா பார்க்கவே மாட்டாங்க. சாரி ப்ரோ. இதெல்லாம் தப்பா நினைச்சுக்கிறீங்க. இது இது இதுவரையும் நடந்தது எல்லாமே ஜோக்ஸ். இதுக்கு மேல நடக்க போறது எல்லாமே எல்லாமே ஜோக்ஸ் அப்பார்ட். ஜோக்ஸ் அப்பார்ட்னா இந்த vlog-ஏ கிடையாது. இது vlog-ஏ கிடையாது. ஒண்ணு நடந்து வந்துட்டு பேசுறான், இல்ல உட்காந்து பேசுறான், இல்ல படுத்து பேசுறான். vlogனால என்னன்னா பேசணும். நம்ம மனசு திறந்து நிறைய பேசணும் மட்டும்தான். vlogல இருக்கிறவங்க நம்மளோட ஃபேமிலிஸ் நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே நம்ம கூட கனெக்ட் ஆவாங்க. உங்களோட நீயே அடுத்து நீங்க எங்க சொன்னாங்க ப்ரோ? என்னை நம்பி 4 லட்சம் பேர் மேல இருக்காங்க ப்ரோ இங்க. அவங்களுக்காக நீங்க என்ன ப்ரோ பண்ணீங்க? ஆனா 5000 பேர் தான் பாக்குறாங்க. நிறைய சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இது எனக்கு அசிங்கமா இல்லையா? நீங்க சொல்லுங்க. 4 லட்சம் பேர் இருக்கிறாங்க கௌரவமா இங்க சொல்லிட்டுக்கிறேன். ஆனா இவங்க எல்லாம் என்ன சேர்ந்து வெறும் 5000 பேர் தான் பாக்குறானுங்க, ஓட்டுறானுங்க. உண்மை தானே ப்ரோ? 5000 பேரும் வந்து என்னை வந்து டெய்லியுமே வந்து என்னோட அப்டேட்ஸ் என்னன்றது நோட் நீங்க பண்ணுறேன். வீடியோவை வாரத்துக்கு 2 தான் போடுறீங்க. வீடியோ பார்க்க மாட்டாங்க ப்ரோ நம்மளுக்கு அந்த டைம் இருக்குதா? நீங்க சொல்லுங்க. நிறையவே இருக்கு. டைம் மட்டும்தான் நிறையவே இருக்கு. டைம் வேஸ்ட் பண்றது எப்படின்னா எங்களோட வாங்க நாங்க காட்டுறோம். டெய்லியும் காலைல என்ன பண்றோம்னா எதுவுமே பண்றது இல்லை. ஏன்னா எந்திரிக்கிறதே 1 மணிக்கு தான். 1 மணிக்கு எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், மறுபடியும் ஏதாவது படம் போடுறோம், உட்காரோம், பார்க்குறோம், தூங்கிடுறோம். இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம டெய்லியும் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்து டிட்டாட்டில் வந்து நம்ம பண்ண போகிறோம். டிட்டுன்னா அதை பற்றி நல்ல விதமாக சொல்கிறது, டேட்டுன்னா வந்து அதை பற்றி அதுவே வந்து ஏன் நம்ம அப்படியே காமெடியாக சொல்கிறது. ஓகேவா? ஓகேவா?
நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது வந்து இப்போ நீங்க சொல்லுங்க ஃபுல்லாக. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா செலவு பண்றோம். என்ன யூஸ்ஃபுல்லா செலவு பண்றோம்னா எங்க உடம்புக்கு நல்லதா தூக்கத்தை செலவு பண்றோம். எல்லாமே தூங்கிட்டே தான் இருக்கிறோம். அதை மட்டும்தான் பண்றோமே தவிர வேற எதுவுமே பண்றது கிடையாது. தூங்குறோம், சாப்பிட்றோம், மறுபடியும் தூங்குறோம், மறுபடியும் சாப்பிட்றோம். இதை தவிர வேற எதுவுமே பண்றது கிடையாது. மறுபடியும் இப்போ நீங்க என்ன சொன்னா நாங்க சாப்பிடுறதுமே எதுக்கு? நம்ம உடம்புக்கு நம்ம தானே சாப்பிடணும். நம்ம ஹெல்த்தியா நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ஹெல்த்தியா தூங்குறதுக்காக சாப்பிட்றோம். ஏன்னா டக்குன்னு படுத்து தூக்குறாது இல்ல. ஆமா, நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு நல்லா குண்டாயிட்டுக்கிறோம். எதுக்கு இவ்வளவு பெருசு ஆயிட்டு எங்களுக்கு தெரியல, பாக்குறது தெரியல. ஆனா அதுவும் ஒரு நல்லதுதான். அந்த மாதிரி இருந்தாதான் கொஞ்சம் கொஞ்சம் கம்பீரமா இருக்குதுன்றதுக்காக அப்படியும் போயிட்டு இருக்கிறோம். போதுண்டா. இப்போ நீங்க எனக்கு ஏதாச்சும் சொல்லுங்க. இது இல்ல வேற ஏதாச்சும் நீ பேசிட்டோம். ஃபேக்ட் வேறயா? நீங்க தப்பா காட்டிட்டு இருக்கீங்க. ஃபேக்ட் எனக்கு ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. உங்களோட எய்ம் என்ன ப்ரோ? உண்மையை சொல்லணும். டிக்டாக். ஓகே ஓகே. ஒரு நல்ல விதமான ஒரு நல்ல என்னதான் நல்ல விதமா இருந்தாலும் இந்த மாதிரி திடீர்னு நமக்குள்ள ஒரு சேர்க்கை சரியில்லாதனால அந்த சேர்க்கையே நம்ம வேற மாதிரி மாத்தி என்னதான் மாத்தினாலும் இன்னமும் அப்படியே தான் இருந்தா நம்ம இதுக்கெல்லாம் எவனாலையுமே பதில் சொல்ல முடியாது. இப்படிதான் கொஞ்ச நேரம் ஒரு சென்டென்ஸ் இது வரையும் நடந்ததெல்லாம் சும்மா ட்ரையலுக்கு. இதுக்கு மேலே தான் மெயின் பிக்சர். லைஃபோட ஆம்பிஷன் என்னன்னா ஒரு ஒரு சினி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாக வந்து நம்ம வரணுன்றது வந்து ஃபஸ்ட்டு எய்ம். அதுக்கப்புறமேட்டு சந்தோஷமான வாழ்க்கை இல்லைனாலும் நிம்மதியான வாழ்க்கையை வாழணும். நிம்மதியாக வாழ எங்கே விடுறாங்க? நம்ம என்ன பண்ண விடுறானுங்க நிம்மதியாக சொல்லுங்கள்? அப்படி இருக்கிறப்ப நம்மளோட எய்ம் எல்லாமே வந்து நம்ம தான் ஃபோக்கஸ்டாக கொண்டு போகணும். புரியுதுங்களா? நம்ம ஃபோக்கஸ்டாக கொண்டு போனால் மட்டும்தான் நம்ம மேலே நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தாலும் அதை எப்படியோ சுக்குநூறாக உடச்சிட்றானுங்க. ஒரே ஒரு ஆடிஷன் ஏறி பாருங்க, அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் எந்த அளவுக்கு உடையுதுங்கிறது வந்து நீங்கள் கண் கூட பார்த்தாலும் அந்த பார்த்ததையே வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்காக வச்சு நீங்கள் அதுக்கு மேலே 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 போய்கிட்டே இருக்கணும். போனால் என்ன பண்ணுறானுங்க, அங்கேருந்து இப்படி தப்புன்னு தள்ளி விட்டுறானுங்க. ஏறினதெல்லாம் நாசமாக தான் போகுது. நாசமாக போனாலும் எனக்கு எதுக்காக? அதெல்லாம் வந்து ஒரு ஃபெயிலியர்ஸ் வந்து அந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ் பாருங்கள். அதெல்லாம் வந்து நம்ம ஒரு மோட்டிவேஷ்னலாக எடுத்துக்கணும். நம்ம மோட்டிவேஷனாக எடுத்து கடைசி வரையும் அங்கேயே இருக்கிறதா? மேலே இருக்கிற மோட்டிவேஷன் சொல்லினே இருப்பான், நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவனு சொல்லினே இருப்பானுங்க, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ இதுவரையும் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஃபன்னு மூமெண்ட்டாக இருந்திருக்கும். நேற்று நைட்டு நம்ம ரூமில் இருந்ததுலேருந்து கிளம்பின வரையும். ஸோ இப்போ நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் வந்து வாராகி அம்மனுக்குன்னு வந்து தனியாக இப்போ கோயில் கட்ட போகிறாங்க. அந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஹிந்துஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய சாமியை வந்து பிடிக்கும்னு சொல்லி எல்லோரும் ஒவ்வொருத்தரும் வேண்டிக்குவாங்க. அந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து கொஞ்ச நாளாக வந்து முருகன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே கொடுக்குற மாதிரி அதே வைப்பு வந்து இந்த பக்கம் கேர்ள்ஸுக்கிட்ட பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் சொல்லி அம்மனுக்கு வந்து வழிபடுறாங்க நிறைய பேர். நான் அது பெருசாலாம் நான் கவனித்ததில்லை. நிறைய பேர் எனக்கு அம்மா, சித்தி, அவங்க அப்புறமேட்டு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு அப்படி தான் எனக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறப்ப வந்து அதுக்கு வாராகி அம்மனுக்குன்னே தனியாக ஒரு செக்ஷன் மாதிரி எடுத்து அதுக்கு நாங்கள் உள்ளார போன உடனே நிறைய எங்களுக்கு சொன்னார் அந்த பூசாரி எல்லாம். அதனால் இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாராகி அம்மன் கோயிலுக்கு போக போகிறோம். இங்கே இருக்கிற சித்தர் வந்து சொல்கிற அருள் வாக்கு எல்லாமே வந்து பழிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 5:30 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக இப்போ 5:30 ஆகுது. டீ குடிச்சிட்டு முடித்த உடனே நேராக கோயிலுக்கு போயிட்டு அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து வெளியில் காட்ட முடியுமோ அதை நான் வந்து இந்த விலாகில் காட்டுறேன். பாருங்கள். மறக்காமல் உங்களுக்கும் வாராகி அம்மன் இஷ்டமாக இருந்துச்சுன்னா திருப்பூர் மாவட்டத்தில் புது கோயில் கட்ட போகிறாங்க. மறக்காமல் வந்துடுங்க. உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல்
எனக்கு இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா காட்டுறவன் இங்கே எங்களுக்கு பிடிக்காது என்ன தெரியுமாடா அவங்க கூட வந்ததுண்டா. இருக்கிறதுலே இவன் தான் க்யூட்டான ஒரு விஷயம். இங்கே டேய் இங்கே வர்றா, இங்கே பாடுறா, அழகாக இருக்குடா க்யூட்டா. நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்? பயந்து ஓடுது. வேற என்ன நினைக்கலாம் என்னை பற்றி? ரைட் சைடு வா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா லெஃப்ட் சைடு வா. லவ் பண்றாருன்னா ரைட் சைடு வா, இல்லைன்னா லெஃப்ட் சைடு வா. வேகமா திருப்பே, போது நேரா வா. நான் கேட்கறதுக்கு ஆமா இல்லைன்னு பதில் சொல்லு. நீங்க தேங்க தானா திரும்புதா நீங்க திருப்புறீங்களா? எனக்கு லைட்டா ஏதோ தோணுது. நல்லா பிடிங்க, இறுக்கமா பிடிங்க, இறுக்கமா பிடிச்சிக்கணும். நல்லா அமுத்திங்க. உன்னால எவ்வளவு ஸ்ட்ரென்த் பண்ண முடியுமோ பண்ணு. ரைட் சைடு சுத்தி இருப்பா, வேகமா போ, வேகமா, நல்லா வேகமா வா. லெஃப்ட் வா, லெஃப்ட் திருப்பியா, வேகமா வா, நல்லா வேகமா வா. ஓ தெரியுங்களா? பின்னாடி போ, பின்னாடி உருட்டு, பின்னாடி பின்னாடி, முன்னாடி வா, வா வேகமா முன்னாடி வா, நல்லா வா, வாங்க வா, நல்லா போதும். பின்னாடி உருட்டு, நிறுத்து ஸ்ட்ரெயிட்டா. இப்போ வருதுங்களா? லைட்டா வருதா நல்லா வருதா? இது நல்லா தெரியுது. இது நல்லா டைட்டா பிடிச்சி நல்லா பண்ணா அது ஏதோ இழுக்கிற மாதிரி இருக்கு. இப்போ சொல்லிட்டு அதுக்கான முயற்சி பண்ணி நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இரும்பா இருக்க காசு பண்ணுறீங்க, காந்தமா இருக்க காசு பண்ணுங்க. காந்தமா இப்ப நீங்க இரும்பாட்ட வளர்த்திருக்கீங்க. நீங்க தான் அவ்வளவு உங்க வாழ்க்கையில வேற லெவல்ல இருக்கீங்க. நான் சொன்ன விஷயத்தை இன்னையிலிருந்து ஃபாலோ பண்ணுங்க. நல்லா இருக்கு.